வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மசிச்சு விடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாயில் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் பருப்பு மரத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னா மசிச்சு விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து கையிலேயே லைட்டாக உதுத்து விட்டுட்டேன். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இது கூட 2 கப் அளவு அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது 250 ml கப் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 கப் அளவு அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப் அளவு அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போல் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக கலர் பொடி, இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா லைட்டாக மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே தேவைப்படாது. நம்ம இந்த மசிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு, அதுலேயே வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை, எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இது மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பிசையும் போது கையில் வந்து ஒட்டுங்க. கை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எந்தளவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது மேலே கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டு விட்டுடலாம். இந்த நெய் வந்து மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே மூடி அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம். அரை மணி நேரம் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. உங்கள்கிட்ட முறுக்கு அச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு அச்சுலேயும் இந்த முறுக்கு குழாயிலையுமே உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் மாவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து முறுக்கு குழாயில் வந்து சேர்த்துக்கலாம். முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு இதை வந்து பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அது மிதமான சூட்டில் இருக்கும்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டைரெக்டாக ஆயிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 2 சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடியாகி வந்துடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சிப்ஸையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் நம்ம பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், எல்லா சிப்ஸையுமே பர்ஃபெக்டாக பொரித்து எடுத்தாச்சு. இப்போது ஃபைனலாக இதில் கொஞ்சம் வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை தான் நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ண போகிறோங்க. இந்த மசாலா சேர்க்கும்போது அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மேலே தூவி விட்டு அதை லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து அந்த சிப்ஸோட எல்லா சைடும் படும். ஸோ நல்லா குலுக்கி விட்டு அதுக்கப்புறமா இந்த சிப்ஸை சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிப்ஸோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.